சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் யாழ் மண்ணிலிருந்து எம்எஸ் ராமணன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணம் வந்து பண்ண ரவுண்ட் அபவுட் பகுதியில் மக்கள் சிங்க கொடிகளுடன் சூழ்ந்திருக்கிறார்கள். பாருங்கள், இங்கே ஒரு பவனி ஒன்று வேறு காத்திருக்கிறது. இலங்கையின் 77வது சுதந்திர தின நாளை முன்னிட்டு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார். பாருங்கள், அங்காலே ஆட்டோக்கள் நிற்கிறது வரிசையில், இங்காலே மோட்டர் பைக் நிற்கிறது. பாருங்கள் மக்களே, பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் தயாராக இருக்கின்றனர். நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு விஜயம் செய்வோம். பாருங்கள், இங்கே பாருங்கள், மோட்டார் பைக் எல்லாம் அணிவகுத்த வண்ணம் இங்கே இருக்கின்றன. சிங்க கொடிகள் காற்றில் பறந்த வண்ணம் இருக்கின்றன. சிங்க கொடிகள் முடுக்குடன் பறக்கின்றன. பாருங்கள், வாகனங்கள் அனைத்தும் அணி திறந்த வண்ணம் இங்கே உள்ளன. பவனியை மேற்கொள்வதற்காக இது பழைய காலத்து கார்களும் இங்கே தயாரான நிலையில் வந்திருக்கின்றன. பாருங்கள், எல்லாம் பவனி செல்வதற்காக அனைத்தும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் அனைவரும் திரண்ட வண்ணம் நிற்கின்றனர். பாருங்கள், எல்லாரும் சிங்க கொடியுடன் யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்துக்கு பின்புறமாக, அதாவது யாழ்ப்பாணம் பண்ணை ரவுண்ட் அபவுட் அண்மித பகுதியில் கோட்டைக்கு பின்புறமாக அனைவரும் ஒன்று அணி திரண்ட வண்ணம் நிற்கின்றனர். பாருங்கள், ஆயிரக்கணக்கான முச்சக்கர வண்டிகள் இங்கே பவனி வேற காத்திருக்கின்றன. பாருங்கள், ஆயிரக்கணக்கான முச்சக்கர வண்டிகளை பாருங்கள், எல்லாம் சிங்க கொடி காட்டி பறப்பதற்கு தயாராக இருக்கின்றன. பாருங்கள் மக்களே, 1000க்கு மேற்பட்ட ஆட்டோக்கள் இங்கே காணப்படுகின்றன. பாருங்கள், இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுத்த வண்ணம் உள்ளன. பாருங்கள் மக்களே, இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் ஒன்றாக அணி திரண்ட வண்ணம் உள்ளனர். யாழ்ப்பாணம் பண்ணை ரவுண்ட் அபவுட்டில், அதாவது கோட்டைக்கு பின்புறமாக ஆயிரக்கணக்கான ஆட்டோக்கள் இங்கே வரிசையில் விளம்பர காத்திருக்கின்றன. யாழ்ப்பாணம் விசேட அதிரடிப்படை முகாம் அருகில். நன்றி மக்களே. யாழ் மண்ணிலிருந்து எம்எஸ் ராமணன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. நம்ம ஒரு வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.